வையகம் வளம் பெறவும் மாநிலம் புகழ் பெறவும் தித்திக்கும் தீப திருநாளாம் இந்நன்னாளில் அனைவருக்கும் இதயா மகளிர் கல்லூரியின் சார்பாக இதயம் நிறைந்த இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகத்தையே தனக்குள் வைத்துக்கொண்டு தன்னடக்கமாக உள்ளது புத்தகம். உலகத்தையே தனக்குள் வைத்துக்கொண்டு தன்னடக்கமாக உள்ளது புத்தகம். படைப்பாளியின் பேனாமுனை வாளை விட கூர்மையானது. சிந்தனை என்னும் விதைகள் தூவப்படும் பொழுது படைப்பு என்னும் விருட்சம் உருவாகிறது. உலக சாதனை நிகழ்வாக பிப்ரவரி 2021 முதல் ஏப்ரல் 3 வரை வலை ஒளியில் ஒளிபரப்பப்பட்ட 61 கதைகளை பற்றிய கருத்துக்களின் புத்தகம் இன்று விதையும் விருட்சையுமாய். புத்தகங்கள் வாழ்வின் வழிகாட்டி. புத்தகங்கள் வாழ்வின் எழுச்சி தீபங்கள். நன்றே விதைப்போடு நாடே வளம் பெறும். நற்குணத்தை விதைப்போடு காலம் உன் புகழ்பாடும்.
நன்றே விதைப்போடு நாடே வளம் பெறும், நற்குணத்தை விதைப்போடு காலம் உன் புகழ் பாடும். புகழ் பரப்பிய கதைகள் கட்டுரைகளாக இதயா அலைவரிசையில், புகழ் பரப்பிய கதைகள் கட்டுரைகளாக இதயா அலைவரிசையில். கனன்ற கருத்துடன் பிரசவிக்கும் படைப்புகள் ஆழ விருட்சத்தை தன்னுள் அடக்கிய விதைகள் இன்று விருட்சங்களாய். கனன்ற கருத்துடன் பிரசவிக்கும் படைப்புகள் ஆழ விருட்சத்தை தன்னுள் அடக்கிய விதைகள் இன்று விருட்சங்களாய். விழுந்த விதை விடாமுயற்சியாக விளைந்து விருட்சம் விண்ணை முட்டட்டும். எங்கள் கல்லூரி முதல்வர் எங்களுக்கு கொடுத்த ஊக்கம் என்னும் முயற்சியினால் விதைக்கப்பட்ட விதையானது இன்று விருட்சமாய் எங்கள் கைகளில் இதோ விதையும் விருட்சமும் என்ற நூலாக. எங்கள் கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவரும் தனது சொந்த படைப்பாக எழுதி வெளியிட்ட புத்தகம் இதோ இன்று விதையும் விருட்சமுமாய். விதையும் விருட்சமும் என்ற நூலை வெளியிடுவதற்கு நம் கல்லூரியின் இன்றைய சிறப்பு அழைப்பாளர் கவிஞர் தி. முத்துக்கணியன் ஐயா அவர்கள் வெளியிட, கல்லூரி முதல்வர் மற்றும் செயலர் அன்னை அவர்கள், துணை முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் அனைவரும் விதையும் விருட்சம் என்ற நூலினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். படைப்பாளியின் பேனாமுனை வாளை விடக்கூடியது. சிந்தனை என்னும் விதைகள் தூவப்படும் பொழுது படைப்பு என்னும் விருட்சம் வளர்கிறது. விழுந்த விதை விடாமுயற்சியாக விளைந்து விருட்சம் விண்ணை முட்டட்டும். விதையும் விருட்சம் என்ற நூலானது தற்பொழுது வெளியிடப்படுகிறது. விதையும் விருட்சம் என்ற புத்தகத்தினை வெளியிட்ட சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் பெற்றுக்கொண்ட அனைத்து சான்றோர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். About the Communication and Interpersonal Skills book. Communication and interpersonal skills is an area of research that seeks to understand how humans use verbal and non-verbal cues to accomplish a number of personal and relational goals. Strong interpersonal and communication skills help people better to express their emotions and thoughts and cultivate a stronger sense of empathy for others. This book on communication and interpersonal skills helps the readers to enrich their communication and professional relationships. The authors of the books are Dr. Lidbina E. Pereira, Head and Assistant Professor of PG and Research Department of English, Mrs. S. Ramya and Mrs. M. Annalakshmi, Assistant Professor of English. I would like to invite our Secretary and Vice Provincial of our congregation, Reverend Mother Claudine Arokya Mary, to release the book. And I request Reverend Sister Dr. Vimali Mary, Vice Principal and Head of the Tamil Department, to receive the first copy of the book. I invite our Principal and Vice Principal to honor the authors, Dr. Lidbina E. Pereira and Mrs. M. Annalakshmi. You don't just teach, you inspire. A truly great professor is hard to find, difficult to part with, and impossible to forget. Is the supreme motto of the teacher. This is applicable to our respected professor, Dr. R. Krishnaveni, Head of the Department of Microbiology.
She has written a book titled Immunology. It was published by international publishers Lulu Publication, North Carolina, America. This book is for medical students, advanced undergraduate biology students, graduate students, and scientists. It includes the topic clear explain about antigen-antibody reactions, vaccines, immunoglobulin, hypersensitivity, tissue grafting, MHC cells, and etc. We are honored to be part of this book launch. Let us invite our beloved principal, Reverend Sister Dr. Eugene Yamala, to release the book. I request our honored Vice Principal, Reverend Sister Dr. Vimali Mary, to receive the first copy of the book. I invite our Secretary, Reverend Mother Gladys Naroki Mary, to honor the author, Dr. R. Krishnaveni, Head of the PG and Research Department of Microbiology. About the book, Prose for Effective Communication. This is a new venture, a prose anthology with a difference. It is an undergraduate course book focused on effective communication skills. This book on prose for effective communication provides the background for the socially relevant, occasionally purposeful, intellectually satisfying, and communicatively effective exercises. The authors of the book are Dr. Lidwina E. Pereira, Assistant Professor and Head, PG and Research Department of English, and Mrs. S. Ramya, Assistant Professor of English. I would like to invite our chief guest, Mr. Muthukani, to release the book, and I request our Secretary and Vice Provincial of our congregation, Reverend Mother Claudine Oroke Mary, to receive the first copy of the book. I invite our Vice Principal, Reverend Sister Dr. Vimali Mary, to honor the author, Mrs. Ramya, Assistant Professor of English.